சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய டாப் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் டாப் பிரைவேட் காலேஜஸில் எம்பிஏ, எம்சிஏ, பிஇ, பிடெக் போன்ற இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் பாராமெடிக்கல், அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான எல்லா வகையான யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ்க்கு உங்களுக்கு அட்மிஷன் மற்றும் அட்மிஷனுக்கான கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் கைடன்ஸ் வேணுமோ உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். முற்றிலும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழ் கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்படி பார்க்க போகிறோம்னா, டான்சர் 2025 எம்பிஎம்சிக்கான கவுன்சிலிங் ப்ராசஸில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் நாளைக்கு ஆரம்பிக்க போகுது. அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்னா என்ன, அது எப்படி நடக்கும், அதுக்கு நம்ம என்னென்னலாம் கொண்டு போகணும், எங்கே நடக்கும் அப்படிங்கிற ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தாங்க இது. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். எம்பிஏக்கான டிஃப்ரெண்டேபிள் கேண்டிடேட்ஸ் அவங்களோட ரேங்க் லிஸ்ட் தான் பார்க்குறோம். மொத்தம் 16 பேர் தான் வராங்க இந்த வருஷம். ஸோ இந்த 16 பேர் தான் இந்த எம்பிஏக்கான டிஃப்ரெண்டேபிள் கவுன்சிலிங், அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் சொல்கிறோம் இல்லையா, அந்த கேட்டகரி கவுன்சிலிங்கை அட்டன் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களோட கம்யூனிட்டி அண்ட் அவங்களோட டைப் என்ன, அவங்களோட ரேங்க் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டேபிள் ரேங்க்னு ஒன்று அண்ட் டிஃப்ரெண்டேபிள் டைப்புன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ரேங்க் வந்து மொத்தம் 16 பேருக்கும் 16 ரேங்க் வந்திருக்கு. அவங்களோட மார்க் பிரச்சனை இல்லை. 98 இருக்கவங்களும் எடுத்திருக்காங்க, 3 மார்க் இருக்கிறவங்களும் வந்திருக்காங்க, 40, 60 எல்லாருமே வந்திருக்காங்க. அது பிரச்சனை கிடையாது. ஓகேவா, அவங்களுக்கு ரேங்க் வந்தாச்சு. இந்த டிஃப்ரெண்டேபிள் டைப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்னங்க டைப்புன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அவங்களோட டைப் என்ன டைப் அப்படின்னு. இப்போது விஷுவலி இம்பேக்ட் அப்படின்னா அந்த விஷுவல் இம்பேக்டில் அவங்க என்ன டைப்பில் இருக்காங்கன்னு ஒரு நம்பர் இருக்கும். ஓகேவா, இதுவே வந்து அவங்க வந்து இப்போ வந்து வாய் பேச முடியாதவங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டைப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதுவே வந்து ஒரு கை ஊனமானவங்க, ஒரு கால் ஊனமானவங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்டேபிள் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு டைப் இருக்குது. அந்தந்த டைப்பை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஸோ இப்போது இந்த டைப்பு ஓகே, என்ன டைப்பில் நீங்கள் வரீங்கன்னு அவங்க ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க. பேஸ்ட் ஆன் அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணிருப்பீங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி. இப்போது இந்த கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரில் நடக்குது. ஜிசிடி காலேஜ் வரணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜிசிடி காலேஜுக்கு எப்படி போகணும், அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்குது. நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் கோயம்புத்தூர் தான் போய் ஆகணும், வேறு வழியே கிடையாது. கோயம்புத்தூரில் தான் நடக்கும். நீங்கள் வந்து பஸ்ஸு பிடிச்சி போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் நீங்கள் வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் போயிடணும். ஃபஸ்ட்டு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட், அதுதான் மெயின் பஸ் ஸ்டாண்ட் கோயம்புத்தூரில். அங்கே போயிட்டு அங்கேருந்து பஸ் நம்பர் 2 அப்படின்னு நினைக்கிறேன், வடவள்ளி அப்படி இல்லைனா மருதமலை அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா, மருதமலை போகிற பஸ்ஸு, வடவள்ளி அப்படிங்கிற ஊர் போகிற பஸ்ஸு, எந்த பஸ் வேணாலும் நீங்கள் ஏறலாம். ஏறினீங்கன்னா கரெக்டாக ஜிசிடி காலேஜ்னு சொன்னால் அந்த வாசல்லே இறக்கி விடுவாங்க. ஓகேவா, ஜிசிடி காலேஜ் வாசல்லே இறங்கி 2வது கேட்டுக்கு போகணும். மொத்தம் 2 கேட் தாங்க. ஃபஸ்ட்டு கேட்டில் அவங்களை இறக்கி விடுவாங்க. 2வது கேட்டுக்கு போனீங்கன்னா 2வது கேட் போன உடனே உள்ளே நுழைஞ்சதும் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பில்டிங் தான் எம்சிஏ எம்பிஏ கவுன்சிலிங் ஹால். அந்த ஹாலில் தான் உங்களுக்கான கவுன்சிலிங் நடக்கும். ஸோ நீங்கள் உள்ளே போனதும் அவங்கள வந்து எல்லா சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் கொண்டு போகணும். என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டு, டிப்ளமோ படிச்சிருந்தா டிப்ளமோ மார்க் ஷீட்டு, உங்களோட ஃபிசிக்கலி சேலஞ்சராக இருக்கக்கூடிய அந்த ஒரு சர்டிஃபிகேட்டு, அந்த உங்களுக்கும் ஒரு கார்டு இருக்கும், அந்த ஆதார் கார்டு மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த கார்டு எடுத்துக்கோங்க. அது போக அவங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த லிஸ்ட், அந்த மெடிக்கல் போர்டில் சைன் வாங்கின ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா, அது கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில். நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. வெப்சைட்டில் இருக்கிறது இந்த பாருங்கள். இந்த கீழே சர்டிஃபிகேட் ஃபார் டிசபிலிட்டின்னு சொல்லி டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விஷுவலி இம்பேர்டு, ஹியரிங் இம்பேர்டு, லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி, ஆட்டிசம் டிசபிலிட்டி, மல்டிபிள் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு இத்தனை சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்ன டிசபிலிட்டியில் வரீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை ஓப்பன் பண்ணி இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்ளிகேஷன் நம்பரு, நேம் ஆஃப் த அப்ளிகண்ட்டு கொடுத்து, என்ன, யார், எந்த ஊர், என்ன விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்து, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி, அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணி ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இதில் நீங்கள் எதில் வரீங்க, எந்த டிசிப்ளினில் வரீங்க அப்படிங்கிறத கொடுத்து, எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறதெல்லாம் இதில் மென்ஷன் பண்ணி
அதுக்கப்புறம் வந்து உங்களோட சிக்னேச்சர் போட்டதுக்கப்புறம் இதில் மெம்பர் 1 மெம்பர் 2லாம் கொடுத்துருக்காங்க. அது யாருன்னு தெரில எனக்கு. மேபி உங்களோட மெடிக்கல் போர்டில் இருக்கக்கூடியவங்க, ஆமாம் மெடிக்கல் போர்டில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அவங்களோட சைன் அண்டு சீலு, ஃபைனலாக சேர்மனோட சீல். ஓகேவா? இது எல்லாத்தையுமே வாங்கி, அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வாங்கணும் இது. ஓகேவா? இதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் வாங்கணும். இந்த பர்சன்டேஜெலாம் உங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் வந்து அவங்க ஃபில் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? இந்த 6வது பாயிண்ட்டை மட்டும் அவங்க ஃபில் பண்ணிக்குவாங்க, மீதி மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க சைன் பண்ணி மெடிக்கல் போர்டோட சீல் வச்சு கொடுப்பாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கணும். அதாவது அவங்க சைன் போட்டதுக்கப்புறம் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் காலேஜ் சேரும்போதும் கேட்பாங்க. அதனால் நீங்கள் ஒரு காப்பி ஒரிஜினல் கவுன்சிலிங்கில் கொடுத்துட்டு ஒரு காப்பி ஜெராக்ஸ் நீங்கள் வச்சுக்கணும் கையில். இதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் என்ன டிசபிலிட்டியில் வரீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இதை நீங்கள் உங்கள் ஊர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் போர்டு, அதாவது டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சொல்லலாம், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கான அந்த ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் போய் வாங்கி சைன் வாங்கி கொண்டு போகணும் கையில் போகும்போது. ஸோ தான் டேட்ஸ் கம்மியாக தான் இருக்குது. சண்டே இருப்பாங்களான்னு தெரியல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் வாங்கணும் கிடையாது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் வாங்கலாம். ஆனால் காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் ஃப்ரீயாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அது ஜஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் நீங்கள் வாங்கிட்டு போனால் தான் உங்களை கவுன்சிலிங் அலோவ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன், நான் வந்து கவுன்சிலிங்க்கு அந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி தான் நான் வந்து எனக்கு ரேங்க் லிஸ்ட்டே விட்டுருக்காங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி இருக்குன்னா எடுத்துகிட்டு போங்க, புதுசாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? பட் எல்லாமே கொண்டு போகணும். ஃபோட்டோ, பேனா, உங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஓகேவா? எல்லாமே கொண்டு போங்க. எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ஒரிஜினல் தான் கொண்டு போகணும், இல்லை ஜெராக்ஸ் கூட கொண்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜெராக்ஸ் கொண்டு போங்க, ஒரிஜினல் வீட்லேயே வச்சுட்டு போங்க. ஓகேவா? கொண்டு போனோம். ஆனால் எல்லோரும் கண்டிப்பாக நேரில் தான் போகணும். ஸோ இதில் எம்சிஏ பொறுத்த வரைக்கும் ஒரு 15 பேர் வராங்க. இந்த 15 பேர் மட்டும்தான் இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்குவாங்க, வேறு யாரும் கலந்துக்க முடியாது. அவங்களுக்கும் டிசபிலிட்டி டைப் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, நீங்கள் எல்லோரும் உள்ளே போயிடுறீங்க, காலைல 9 மணிக்கு அங்கே இருக்கீங்க, 8:30 மணி 9 மணிக்கு இருக்கீங்க, சாப்பிட்டு போயிருங்க, சாப்பாடெல்லாம் தர மாட்டாங்க. ஓகேவா? சாப்பிட்டு உள்ளே போயிருங்க. போய் உக்காந்துருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து இப்போது ரேங்க் லிஸ்ட் படி ஃபஸ்ட்டு எம்சிஏக்கு நடக்கும். ஃபஸ்ட்டு எம்சிஏக்கு ரேங்க் லிஸ்ட் படி கூப்பிடுவாங்க. அவங்களோட சர்டிஃபிகேட்ஸை வெரிஃபை பண்ணிவிட்டு ரேங்க் லிஸ்ட் படி வரிசையாக உள்ளே கூப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர் போகிறாரு, அங்கே இருக்கக்கூடிய காலேஜ், இந்தந்த காலேஜெல்லாம் இருக்குதுன்னு டிஸ்பிளே உள்ளே ஓடிட்டுருக்கும். இந்தந்த காலேஜ் இருக்குது, இதில் இத்தனை சீட்டு இந்த கம்யூனிட்டியில் அவைலபிள் இருக்குது அப்படின்ட்டுருக்கும். நீங்கள் உள்ளே போகிறீங்க, அங்கே உங்கள் கம்யூனிட்டிக்கு சீட் இருக்குதா? இருக்குது. எந்த காலேஜ் வேணும்னு கேட்பாங்க. இந்த காலேஜ்னு சொன்னீங்கன்னா அந்த காலேஜை லாக் பண்ணி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து 1000 ரூபா பே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஆமாம், ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு 1000 ரூபா தான் நினைக்கிறேன், இல்லை ஃப்ரீயான்னு தெரியல, ஞாபகம் இல்லை. ஓகேவா? நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த காலேஜ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கையிலேயே கொடுத்துருவாங்க, பிரிண்ட் அவுட் போட்டு சைன் போட்டு கொடுத்துருவாங்க. ஓகேவா? அடுத்து உங்களுக்கு அடுத்த கேண்டிடேட் 2வது ரேங்க்கில் இருக்கிறவங்க வராங்க. அவங்களுக்கு எந்தெந்த சீட் அவைலபிள் இருக்கோ அதை கொடுப்பாங்க. இப்போது அங்கே என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, எம்பிஎம்சிஏ நீங்கள் கேட்குற காலேஜ் உங்களுக்கு கிடைக்காது. அதாவது நீங்கள் கேட்குற காலேஜ் அங்கே அவைலபிள் இருந்தால் கொடுப்பாங்க. ஒருவேளை டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸுக்கு இந்தந்த காலேஜ் தான் அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த காலேஜ் மட்டும்தான் இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 காலேஜ் தான், நீங்கள் 10 பேர் போகிறீங்க, 10 காலேஜ் தான் அங்கே அவைலபிள் மொத்தமாகவே. இப்போ வந்து இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்க்கு 10 காலேஜ் தான் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த 10 காலேஜில் தான் நீங்கள் ஒன்று எடுக்க முடியும். ஒரு சிலர் வந்து என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற வகையில் போவீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த காலேஜ் இங்கே அவைலபிள் கிடையாதுங்க, அதில் வந்து உங்களால் எடுக்க முடியாது, இந்த கவுன்சிலிங்கில் அவங்க வரமாட்டாங்க, நீங்கள் வந்து இந்த 10ல் ஏதாவது ஒரு காலேஜ் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போது அவங்க கொடுத்த அந்த 10 காலேஜில் ஏதோ ஒன்று தான் நீங்கள் எடுக்க முடியுமே தவிர, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதோ இல்லை பெரிய டாப் காலேஜோ நீங்கள் எடுக்கணும்னு நினச்சாலும் எடுக்க முடியாது. அந்த காலேஜ் வந்தால் எடுக்கலாம், கவுன்சிலிங்கில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் வந்தால் எடுக்கலாம். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் வரல, அவங்க ஜென்ரல் கவுன்சிலிங்கில் மட்டும்தான் வராங்க அப்படின்னா உங்களால் அந்த காலேஜை எடுக்க முடியாது. ஓகே ப்ரோ, அப்போ அந்த காலேஜ் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் வருது, நான் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் போய் எடுத்துக்கலாம்ல, நான் இப்போ ஜென்ரல் கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாமா? நீங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு எடுக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எடுத்துருவாங்க இல்லையா, மார்க் படி வரும்போது. ஸோ அதனால் உங்களை ஜென்ரல் கவுன்சிலிங்கில் தான் கலந்துக்க விடுவாங்க, கலந்துக்க விட மாட்டாங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் தான் கலந்துக்க சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட
காலேஜஸ் 10 காலேஜ்னால் அந்த 10ல் ஒன்று தான் நீங்கள் எடுக்க முடியும். ஓகேவா? அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிற காலேஜெலாம் அங்கே வந்தால் இருக்கலாம். அது வரலைன்னா அவங்க என்ன காலேஜ் கொடுக்குறாங்களோ அதில் ஒன்று தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேசிஸ் வச்சு தான் சீட் தருவாங்க. அதில் ஒரு காலேஜ் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அவ்வளோதான் ப்ராசஸ். உள்ளே போவீங்க, உங்கள் ரேங்க் வைஸ் கூப்பிடுவாங்க. அங்கே ஒரு 10 காலேஜ் டிஸ்பிளே ஆகும். இதில் எந்த காலேஜ் வேணும் சொல்லுங்கம்பாங்க. அந்த காலேஜ் சொல்கிறீங்க. அங்கே உங்கள் சீட்டு, உங்கள் கம்யூனிட்டி சீட் இருந்தால் கொடுத்துருவாங்க. இல்லை சார் உங்கள் கம்யூனிட்டி சீட் அங்கே காலி ஆகிடுச்சு, வேறு காலேஜ் சொல்லுங்கள், இந்த காலேஜ் இருக்கா, இந்த காலேஜ் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறீங்கன்னா அந்த காலேஜ் உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் ப்ராசஸ். சிம்பிளாக ஆஃப்லைனில் தான் நடக்கும், நேரில் போகணும், அவ்வளோதான். பட் அங்கே குறிப்பிட்ட காலேஜஸ் மட்டும்தான் ஷோ பண்ணுவாங்க. அந்த குறிப்பிட்ட காலேஜஸில் எந்த காலேஜ் வேணுமோ அதை மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். நீங்கள் சொல்கிற காலேஜெல்லாம் அவங்க தர மாட்டாங்க. ஓகேவா? அங்கே இருக்கிற 10ல் நீங்கள் எந்த காலேஜ் சொல்கிறீங்களோ அதை கொடுப்பாங்களே தவிர அங்கே இல்லாத காலேஜ் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க தர மாட்டாங்க. அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு கவுன்சிலிங்குள்ளே போங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. கூட ஒரு ஆள் அழைச்சிட்டு போங்க, தனியாக போகக்கூடாது. கூட போகிறவங்க உங்களோட கார்டியனாகவும் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம், பேரண்ட்ஸாகவும் இருக்கலாம். யாரோ ஒருத்தர் மட்டும் கூட போனால் போதும். அவங்களும் கூட வருவாங்க, உள்ள கவுன்சிலிங் ஹால்குள்ளேயே வருவாங்க. அவங்களும் சைன் போடுற மாதிரி இருக்கும். அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கையில் கொடுப்பாங்க இல்லையா, எந்த காலேஜ் கிடச்சிதுன்னு அதில் சைன் போடுவாங்க. அவ்வளோதான், இதுதாங்க ப்ராசஸ். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா? ஜஸ்ட் நீங்கள் போய் அட்டன் பண்ணி காலேஜ் கிடச்சி நீங்கள் வந்துகிட்டே இருக்கலாம் கிளம்பி, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த காலேஜில் போய் அட்மிஷன் போடுறதெல்லாம் நீங்கள் பொறுமையாக பண்ணிக்கலாம், அன்றைக்கே பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? இதாங்க ப்ராசஸ். இப்படி தான் டிஃப்ரெண்ட் டேபிள் கவுன்சிலிங் நடக்கும். இந்த டிஃப்ரெண்ட் டேபிள் கவுன்சிலிங் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் சொல்லுவோம். அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் கலந்துக்கக்கூடிய இந்த 15 பேர் ரேங்க் வந்திருக்கு இல்லையா, இவங்க மட்டும்தான் கலந்துக்க முடியும் எம்சிஏக்கு. அதே போல் எம்பிஏக்கு 18 பேர் நினைக்கிறேன், அவங்க மட்டும்தான் கலந்துக்குவாங்க. வேறு யாரும் கலந்துக்கக்கூடாது, கலந்துக்கவும் முடியாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கான தகுதியான அந்த சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போங்க. டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போங்க. தென் இன்னொன்று முக்கியமாக உங்களோட டிசபிலிட்டி கார்டு எடுத்துகிட்டு போங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கார்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்ஸும் வாட்ஸ்அப் சேனலில் நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாகவும் கொடுப்பேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.